ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி, நான் உங்கள் அரவிந்த். மீண்டும் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன், பட் இந்த வாட்டி சாம்சங் கொண்டு வந்திருக்காங்க. சாம்சங் கேலக்ஸி M42 அப்படின்ற ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனை சாம்சங் கொண்டு வந்திருக்காங்க. அகைன் ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனா, எதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தானே நீங்கள் யோசிக்கிறீங்க. அதே தான் நானும் யோசித்தேன். இந்த வீடியோ மேக் பண்ண வேணாம் அப்படின்னு கூட யோசித்தேன். பட் இருந்தாலும் இந்த சாம்சங் கேலக்ஸி M42 5G ஸ்மார்ட் ஃபோனில் 5G கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இதுக்கு முன்னாடி சாம்சங் லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி F62 அப்படின்ற இந்த 4G ஸ்மார்ட் ஃபோனில் இருந்து என்னென்ன ஸ்பெக்ஸ் எல்லாம் காம்ப்ரமைஸ் பண்ணி நமக்கு 5G இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்திருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு கம்பேர் பண்ணி காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. சோ வீடியோ பார்த்து முடிச்சிட்டு நீங்களே சொல்லுங்க 4G 5G எந்த ஸ்மார்ட் போனை நீங்க சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத. நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் 4Gயோட இதுக்கு முன்னாடி சாம்சங் லான்ச் பண்ண சாம்சங் கேலக்ஸி F62 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளேன்னு பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சஸ்க்கான சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே வித் ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனோட கொடுத்துருந்தாங்க. பட் அதுவே இப்போ இவங்க 5Gக்காக லான்ச் பண்ணி இருக்கக்கூடிய இந்த சாம்சங் கேலக்ஸி M42ல பார்த்தீங்கன்னா 6.6 இன்ச்சஸ்க்கான சூப்பர் அமோல்டு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் HD பிளஸ் ரெசல்யூஷன் தான், ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷன் இங்கே கிடையாது. 5Gக்காக ஃபுல் HD பிளஸ் ரெசல்யூஷனை தூக்கிட்டு HD பிளஸ் ரெசல்யூஷன் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் டிஸ்பிளே ரெசல்யூஷன் 5G இங்க கொஞ்சம் கம்மி தான் ஜி. நெக்ஸ்ட் பேட்டரியில் நம்ம 4G சாம்சங் கேலக்ஸி F62 7000 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி 25 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜராக கொடுத்துருந்தாங்க. பட் அதுவே இப்போ நமக்கு லான்ச் பண்ணிருக்கக்கூடிய இந்த 5G 5000 mAh கான பேட்டரி கெப்பாசிட்டி, அதுவும் வெறும் 15 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜர் தான் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் பேட்டரியுமே 5G இங்கே கொஞ்சம் கம்மி தான் ஜி. நெக்ஸ்ட் ப்ராசஸர், நம்ம 4G ஸ்மார்ட் ஃபோன் கேலக்ஸி F62ல சாம்சங் உடைய Exyno 9825 அப்படின்ற ஒரு சிப்செட் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த சிப்செட் பொறுத்த வரைக்கும் சாம்சங் உடைய ஒரு ஃபிளாக்ஷிப் லெவல் ப்ராசஸர். சாம்சங் ஸ்மார்ட் ஃபோன் அபவ் 50K பட்ஜெட்ல இருக்கக்கூடிய சாம்சங் ஸ்மார்ட் ஃபோனில் தான் இந்த ப்ராசஸர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த ப்ராசஸரை பிலோ 25K பட்ஜெட்லேயே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொண்டு வந்திருந்தாங்க. அப்படியே நம்ம 5G ஸ்மார்ட் ஃபோன் கேலக்ஸி M42ல பார்த்தோம்னா Snapdragon 750G அப்படின்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ப்ராசஸருமே இந்த பட்ஜெட்டுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ப்ராசஸர் தான். பட் இருந்தாலும் கம்பேரிட்டிவ்லி சாம்சங் கேலக்ஸி F62ல இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸரை கம்பேர் பண்ணும்போது இங்க பெர்ஃபார்மன்ஸ்லயுமே 5G கொஞ்சம் கம்மி தான் ஜி. நெக்ஸ்ட் கேமரா, நம்ம 4G ஸ்மார்ட் ஃபோன் கேலக்ஸி F62ல 32 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் 64 மெகா பிக்சல் பிளஸ் 12 மெகா பிக்சல் அண்ட் 5 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் அப்படின்ற ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. அண்ட் அதுவே நம்ம 5G ஸ்மார்ட் ஃபோன் கேலக்ஸி M42ல 20 மெகா பிக்சலுக்கான செல்ஃபி கேமரா அண்ட் 48 மெகா பிக்சல் பிளஸ் 8 மெகா பிக்சல் அண்ட் 5 மெகா பிக்சல் 5 மெகா பிக்சல் அப்படின்ற ஒரு குவாட் கேமரா செட்டப் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் கேமரா, செல்ஃபி கேமரா அண்ட் ரியல் சைட் கேமரா ரெண்டுத்துலையுமே 5G இங்கே கொஞ்சம் கம்மி தான் ஜி. நெக்ஸ்ட் அதர் ஃபீச்சர்ஸ், இங்கே நம்ம 4G கேலக்ஸி F62ல ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 11 One UI 3.1ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரன் ஆகுது. பட் அப்படியே நம்ம 5G ஸ்மார்ட் ஃபோன் கேலக்ஸி M42ல பார்த்தோம்னா இங்கே இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. அண்ட் Android 11 One UI 3.1ல தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுமே ரன் ஆகுது. ஸோ இங்கே தான் 5G நீங்களும் சூப்பர் ஜி அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலி பிரைஸ், நம்ம 4G ஸ்மார்ட் ஃபோன் கேலக்ஸி F62 பேஸ் வேரியன்ட் 6GB ப்ளஸ் 128GB வேரியன்ட் 24,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் அதுவே நம்ம 5G ஸ்மார்ட் ஃபோன் கேலக்ஸி M42 பேஸ் வேரியண்டா 6GB ப்ளஸ் 128GB வேரியன்ட்டை 22,000க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ப்ரைஸ்லையுமே இங்கே 5G கொஞ்சம் கம்மி தான் ஜி. பட் ஆனால் ப்ரைஸில் கம்மி பண்ணாலுமே அதற்கு ஈக்குவலாக ஸ்பெக்ஸ் இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெக்ஸையுமே கம்மி பண்ணிட்டாங்க. டிஸ்பிளேல இருந்து பேட்டரி, ஃபாஸ்ட் சார்ஜிங், ப்ராசஸர், கேமரான்னு இருக்கக்கூடிய எல்லா ஸ்பெக்ஸையுமே கம்மி பண்ணி புதுசாக நமக்கு 5G கொடுக்குறோம் அப்படின்னு 5G மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ நமக்கு 5G தேவையா? இன்னும் இந்தியாவுக்குள்ள 5G வரதுக்கும் இன்னும் எவ்வளவு நாள் ஆகும்னு தெரியல. அப்படி வந்தாலும் எந்த அளவுக்கு ஸ்பீடா நமக்கு கிடைக்கும் அப்படின்றதெல்லாம் தெரியல. அப்படின்னும் போது இப்போ நமக்கு இந்த 5Gக்காக இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ், 4G ஸ்மார்ட் போன்ல இருக்கக்கூடிய ஸ்பெக்ஸ் எல்லாம் எதற்கு விடணும்? அந்த வகையில் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 5G ஸ்மார்ட் போன் எனக்கு கொஞ்சம் கம்மி தான் ஜி. ஸோ இப்போ இந்தியாவில் லான்ச் ஆகக்கூடிய 5G ஸ்மார்ட் ஃபோன்லாம் அவங்களுடைய 4G ஸ்மார்ட் ஃபோன்லேருந்து எந்த அளவுக்கு ஸ்பெக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணி நமக்கு 5G அப்படின்ற டெக்னாலஜியை கொடுக்குறாங்க அப்படின்றத உங்களுக்கு சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம என்ன மேக் பண்ணேன். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், மொபைலில் ஸ்பெக் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்லைன்னு 5G சூஸ் பண்ணுவீங்களா, இல்லை ஸ்பெக்கு தான் முக்கியம் அப்படின்னு 4G ஸ்மார்ட் ஃபோனை சூஸ் பண்ணுவீங்களா? எந்த ஸ்மார்ட் ஃபோனை நீங்கள் சூஸ் பண்ணுவீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.